நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திர கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன். இதை பார்க்குற யாராக இருந்தாலும் ஏசசாமி சீக்கிரமாக வர போகிறாங்க. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. இந்த உலக முடிவுக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் நெருங்கியிருக்கு. அதனால் ஏசப்பா ஏற்றுக்காதுங்க. தலையிலேருந்து கால் வரலையும் என்ன விதமான வியாதியாக இருந்தாலும், மனவேதனையாக இருந்தாலும், பிசாசு பிடி இருந்தாலும், பரமர சாபமாக இருந்தாலும், பரமர வியாதியாக இருந்தாலும், டாக்டரால் கைவிட்டு போயிருந்தாலும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, இதுதான் நம்ம தலையெழுத்து, கடைசி வரலையும் இப்படியே இருந்துட்டு சாக வேண்டிதான் அப்படி நினச்சிருக்கிறீங்களா? உங்களோட ஏசப்பா பேசுகிறாரு. எல்லாம் முடியல, இனிமேல் தான் புதுசாக துவங்க போகுது அப்படின்னு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் உங்களை படைத்தவர், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், உங்களுக்காக மனிதனாக வந்து ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், உயிரோடு எழுந்தவர், உங்களோட இன்றைக்கும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. ஒன்றும் இல்லை அப்பா, இது கடைசி, இதுதான் என் வாழ்க்கை கடைசி எண்டு, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் ஏசசாமி கிட்ட கடைசி ஒரு நம்பிக்கை நீங்கள் தான். நான் உங்களை நம்புகிறேன். இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடுதலைன்னா அது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் எங்களை படைத்த தகப்பன், எங்களுக்காக உயிரை கொடுத்தவர், உயிரோட வந்தவர். அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரேயர் அப்படி பேசுங்க ஏசப்பா கிட்ட. அதிலிருந்து மிகப்பெரிய விடுதலையும், வியாதியிலிருந்து சுகத்தையும், சந்தோஷத்தையும், தைரியத்தையும் உங்களால் உணர முடியும். இதுதான் ஏசப்பா மட்டும்தான் உண்மையான மெய் தெய்வம் அப்படின்றதுக்கு அடையாளம். இந்த வாய்ப்பை விடாதீங்க. தேவன் கடைசியாக உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பாக கூட, சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். அல்லேலூயா, ஆமேன். இது கட்டாயமல்ல. ஏசப்பா அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவரை பின்பற்றுங்க. அல்லேலூயா, ஆமேன். இப்போ நம்ம வந்து ஏசப்பா மகிமையான பரலோக ரகசியத்தை பரிசுத்த வேதாகமத்தின் மூலிமா நம்மளோட பேசிட்டு வராங்க இல்லைங்களா? அதுக்காக ஏசப்பாக்கு நான் கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நம்ம வந்து வேத தியானத்துக்குள்ளே போகலாம். 12ஆம் அதிகாரம் வரையிலும் நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? சுருக்கமாக அதை பார்க்கணும் அப்படின்னா, கட்டளை, கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள், இது எல்லாமே ஏசப்பா நம்ம மேலே வைத்திருக்கிற அளவில்லாத அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் கொடுத்தாங்க. கட்டளை மட்டும் பிடிச்சு இல்லைங்களா, தெய்வ நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு, அதுக்காக தான் இதை கொடுத்தாருன்றதே மறந்துருக்கும் போது ஏசப்பா வந்து அந்த நியாய பிரமாணத்தை அழிக்காமல் அதை நிறைவேற்றினாங்க. ஏன் அன்பு உண்மையானது அப்படின்றத கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. அல்லேலூயா, ஆமேன். வெறும் தெய்வமாக மாத்திரம் இல்லாமல் ஏசப்பா நம்மளை பக்தர்களாக பார்க்காம அவருடைய பிள்ளைகளாகவும், சகோதர சகோதரிகளாகவும், நல்ல ஃப்ரெண்டாகவும் இல்லையா, மனவாட்டிகளாகவும் பார்க்குறாரு. அல்லேலூயா, ஆமேன். 13ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆவியானவர் நமக்கு வந்து என்ன 13ஆம் அதிகாரத்தில் சொல்லித்தராங்க அப்படின்றத கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா, ஆமேன். இந்த வேத வசனங்கள்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பரலோக ரகசியங்கள். அதனால் கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அதனுடைய மகிமையை நம்ம பெற்று அனுபவிப்போம். அல்லேலூயா, ஆமேன். மத்தேயு 13:1, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது.
சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார இடத்தில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையினால் உலர்ந்து போயிற்று. நம்ம பல முறை இதை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ நம்ம ஆவியானவர் நம்மளுக்கு சொல்ல போகிறது மிக 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 முக்கியமானது. ஏசப்பா சொல்கிறத நம்பவோ ஏற்றுக்கவோ அவங்களுக்கு மனசு இல்லாமல் கேட்குறாங்க. அதை கர்த்தர் பார்த்துட்டு அதை என்ன பண்ணுறாரு, அப்படியே ஓமையாவே விட்டுறாரு. இது சீடர்களுக்கு தெரியுது. இது ஏதோ இதில் ஒரு ரகசியம் இருக்குது, ஆனால் ஏசப்பா இதை வெளிப்படுத்தாமல் விடுறாங்களே அப்படின்னு சீடர்கள் கேட்குறாங்க. ஏன் இதை ஓமையாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அவங்களுக்கு அருளப்படலை, உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஓசியா 8:12 என்ன சொல்லுது அப்படின்னா, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படி சொல்லிட்டு ஓசியா சொல்வார். இதே தான் இவங்க அங்கே நடக்குது. இன்னும் நம்ம ஆழமாக பார்த்தாக்கா ஏசையா இதிலே சொல்லியிருப்பார். ஏசப்பா ஏன் அதை பரலோக ரகசியத்தை சொல்லாமல் அப்படியே ஓமையாக ஏன் சொன்னார் அப்படின்னா, 14 பாருங்க, ஏசாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களால் காணாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு. ஏன் அவர் ஓமையா சொன்னாருன்றதுக்கு பதில் ஏசாயாவே முன்னாடியே சொன்னதை இங்கே சொல்றாரு. காதல மந்தாரமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே அப்படி நம்ம ஏசாயா 6:10 பார்க்குறோம். இதை சொல்றாரு. இதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது? அதனால் நான் உங்களுக்கு ஓமையாக சொன்னேன். ஓமையாக சொன்னதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நிஜமாக நிலத்தில் ஒரு விவசாயி எப்படி புரிஞ்சுப்பாங்களோ அதை மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அதை தான் இங்கே ஏசப்பா சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த 13ஆம் அதிகாரத்திலே 11 வகையான பரலோக ரகசியத்தை இந்த 13ஆம் அதிகாரத்திலேயே சொல்லித்தராங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரலையுமே பரலோக ராஜ்யத்துக்குரியது மட்டும்தான் இருக்கும். நம்ம மத்தேயு 5, 6, 7 அஸ்திபாரத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஏசப்பா சொந்த தெய்வமாக நம்ம ஏற்றுக்கிற போது, விசுவாசித்து அவர் வழியில் நடக்கும் போது, ஆழமாக பள்ளம் தோண்டி கண்மலை மேலே வீடு கட்டுற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான் அவன். அப்போ காற்றோ மழையோ புயலோ வெள்ளமோ அது மேலே மோதியும் அது அசையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த அஸ்திபரம் மேலே எப்படி வீடு கட்டுறது அப்படின்றத தான் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா நமக்கு சொல்லித்தராங்க. அவங்க வேதத்தை விசுவாசிக்கிறதின் மூலம் அந்த அஸ்திபாரத்தின் மேலே வீடு கட்டலாம். வீட்டு மேலே வீடு, வீட்டு மேலே வீடு, அப்பார்ட்மெண்ட்டு கட்டலாம், மாளிகை கட்டலாம், அரண்மனையே கட்டலாம். நம்ம விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஏசப்பட 1000 நாம மகிமையும் நம்ம விசுவாசித்து இங்கே கட்டுற, இந்த பூமியில் கட்டுற எல்லா மாளிகை பொக்கிஷமும் புதையலும் எங்கே போய் இருக்க போகுது? பரலோகத்தில் போய் இருக்க போகுது. நிஜமாக கட்டுற அப்பார்ட்மெண்ட்டு, பங்களா, வீடை பற்றி நான் சொல்லலை.
அது இந்த பூமியோட சரி. ஏசப்பாவோட வார்த்தையை விசுவாசிச்சு அதன்படி நடந்து அதனுடைய மகிமையை நம்மளும் பார்த்து மற்றவங்களும் பார்க்க செய்கிறோம்ல, அதுதான் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம். அல்லேலூயா, ஆமென். அதை தான் நம்மளுக்கு அழகாக ஏசப்பா சொல்லி தராங்க. தொடர்ந்து என்ன சொல்ல வராரு கர்த்தர் அப்படின்னா, 12 பார்த்தாக்கா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி சொல்றாங்க. இதை நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த தாளந்து கொடுக்குறாரு பாருங்க, 1 தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து 5 தாளந்து வாங்குவான் 10 கொடுக்குறான், 2 தாளம் வாழ்ந்த 4 கொடுக்குறான் இல்லையா. 1 தாளந்து வாங்கணும் என்ன பண்ணுறான், புதைச்சி வைக்கிறான். அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த 1ஐயும் வாங்கி 10 தாளந்து உள்ளவனு கொடுக்குறாரு இல்லையா. அது நம்ம அந்த வசனம் தியானிக்கும் போது நம்ம தியானிக்கலாம். அதை பற்றி இங்கே ஏசப்பா சொல்கிறாங்க. சீடர்களுக்கு தெளிவாக சொல்கிறாரு. தெய்வ வசனத்தை சொல்லும் போது அவங்களுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறான் பிசாசு, அந்த விதையை வளர பயன்பட விடாமல் அந்த வசனத்தை எடுத்து போட்டுறான். இந்த வழியருகே விழுற நிலத்தினுடைய ஒரு குரூப்பு ஆட்களுக்கு, இன்னொரு குரூப் ஆட்கள் கற்பாறை மேலே விழுந்த விதையை போல உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக தேவனுடைய வசனத்தை கேட்பாங்க, ஏற்றுப்பாங்க. ஆனால் ஆழமாக வளர மாட்டாங்க. தேவ வசனத்தில் தேவனோட என்ன பண்ண மாட்டாங்க, ஆழமாக வளர மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு இல்லாததுனால அவங்களுக்கு கஷ்டமோ வேதனையோ வசனத்தினால வர சோதனையோ அவங்களால சகிக்க முடியாமல் மேற்கொள்ள முடியாமல் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க. அந்த ஒரு குரூப்பு. 3வது குரூப்பு முள் வழியிலே முள் செடியில் உள்ற விதை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு குரூப்பு. 3வது குரூப்பு அவங்க என்ன செய்வாங்க, உலக கவலை வேதனை. பெருசனா தெரியுமா, அவன் வீடு கட்டிட்டான், நான் வீடு கட்டலை. அவன் மேலே கட்டிட்டான், நான் இன்னும் ஒரு வீட்டில் இருக்கேன். அவன் 2 வீடு வாடகை கொடுத்துட்டான், நான் இந்த ஒரு வீட்டில் இருக்கேன். அவங்க பிள்ளைங்க அவ்வளோ படிச்சுட்டாங்க, நான் படிக்கலை. இதை மாதிரி கம்பாரிஷன் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? கல்யாணம் ஆகலை, சரியாக படிக்கலை, பொண்ணு கிடைக்கல, பையனை கிடைக்கல, குழந்தை பிறக்கலை. இதான் மாதிரி உலக கவலை ஒரு பக்கம் கர்த்தரை விட்டுடுவாங்க. உலக கவலை ஒரு பக்கம், உலக இன்பம் ஒரு பக்கம். என்ன நீங்கள் ரட்சிக்கப்படாத முன்னாடியே நல்லா இருந்தீங்க. சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க நீங்கள், ரட்சிக்கப்படாத முன்னாடியே நல்லா இருந்தீங்க, இப்போ என்ன நல்லாக்குறீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்ட பொண்ணை ரட்சிக்கப்படாத பையனுக்கு கொடுப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பையனை ரட்சிக்கப்படாத பொண்ணுக்கு பணத்துக்காக, படிப்புக்காக, வசதிக்காக, உயர்வுக்காக கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, கர்த்தரை விட்டுடுவாங்க. இப்போ உலக கஷ்டத்துக்காகவும் உலக இன்பத்துக்காகவும் விட்டுடுவாங்க. யார்? அந்த முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையா நிலமாக இருக்கிறவங்க. அல்லேலூயா, ஆமென். ஆனால் நல்ல நிலத்தில் விழுற விதை 30, 60, 100. எல்லாரும் 100 கொடுக்கணும்னு இல்லை அப்படின்னு சொல்லித்தராங்க நமக்கு. அல்லேலூயா, ஆமென். இப்போ நல்ல நிலத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. நல்ல நிலம் 30 இல்லை 60 இல்லை 100 பலன் தரும். இந்த பலன் பரலோகத்தில் நமக்கு அப்படி நிரந்தரமாக கிடைக்கும். அல்லேலூயா, ஆமாம். 24 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்திலே ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா?
பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறது கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அப்படி சொல்றாங்க. இதனுடைய விளக்கத்தை 36 சொல்றாரு. 24 இருந்து 30 வரலையும் சொல்ற வசனத்தை 36வது வசனத்திலிருந்து 36 இருந்து 44வது வசனம் வரலையும் அதை சொல்றாரு. நம்ம அதை பார்க்கலாம். ஏசப்பா நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாரு அப்படியே நம்ம பார்த்துட்டு வரலாம். நம்ம 31 பாருங்க. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அல்லேலூயா, ஆமேன். அதாவது கடுகு எவ்வளோ சின்னதாக இருக்கும் இல்லையா? எல்லா விதையோட கடுகு ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லைங்களா? அது வளர்ந்தா பார்த்தாக்கா அகலமாக பெருசாக வரும். அந்த பறவைகள்லாம் அங்கே உட்கார நான் பார்த்துருக்கேன் ஊர்லலாம். இன்னும் இதை ஆழமாக நம்ம பார்த்தாக்கா ஏசாப்பா சொல்லுவாங்கல்ல, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னால் கூட போகும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? இந்த கடுகளவான விசுவாசம்தான் மிகப்பெரிய பயனுள்ள பரலோகத்தை நமக்கு காண்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அதில் பங்கு பெற போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமீன். இன்னும் இதை ஆழமாக நம்ம பார்த்தாக்கா ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரலையும் நம்ம பார்த்தா தெரியும் விசுவாசத்தை குறித்து. அதாவது ஏசப்பா தான் தெய்வம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வானத்துக்கு போயிட்டு தேவனை வர வைக்க வேண்டிய கஷ்டமானதும் இல்லை, பாதாளத்துக்கு போயிட்டு தேவனை உயிரோட எழுப்பின்னு வர வேண்டிய கஷ்டமும் இல்லை. அது உங்கள் இருதயத்துலேயும் உங்கள் வாயிலையுமே இருக்குது. எது? விசுவாசிக்கிறது, ஏசு தேவன் ஏற்றுக்கிறது. அப்படி உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கிடும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த கடுகளவு விசுவாசம் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுக்குது பாருங்க. அல்லேலூயா, ஆமே. சிலர் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. சிலர் ரகசிய ரட்சிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரகசிய ரட்சிப்புன்னு ஒன்று வேதத்தில் கிடையாது. இருதயத்தில் இயேசு ஒருத்தர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு விசுவாசிப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது தயவு செஞ்சு ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா ரட்சிப்புன்றது நம்ம நல்லதுக்கு, தேவனுடைய நல்லதுக்கு இல்லை. புரியுதுங்களா? ரட்சிப்பு நம்ம வாழ்வு பரலோகத்தில் இருக்கிறதுக்கு. அதனால தேவனுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? உங்க இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில் அறிக்கையிட்டா மட்டும்தான் அது முழுமையான ரட்சிப்பு. ரகசிய ரட்சிப்பா நான் ஏற்றுக்கினேன், வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அது ரட்சிப்பு கிடையாது. ஏமாந்துடாதீங்க. நம்ம ஒரு டைமும் வேத தியானத்தில் சொல்லியிருக்கிறோம், நம்ம பேசியிருக்கிறோம் இதை பற்றி. நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரோமர் 10 இதுதான் ரட்சிப்புனுடைய அடிப்படை விசுவாச வார்த்தை. இதான் கடுகளவு விதை பெரிய மரமான ஆறுதுக்கு, அநேக பறவைகள் அது அமர்றதுக்கு. இந்த கடுகளவு விசுவாசமான ரட்சிப்பு தான் மிகப்பெரிய மகிமையை பரலோகத்தில் நமக்கு போய் சேர்றதுக்கே பாதை இதுதான். அல்லேலூயா. அதனால வாயில அறிக்கையிடணும். இருதயத்தில் விசுவாசிச்சா மட்டும் போதாது. இன்னும் தெளிவா சொல்றாங்க பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10 பாருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். விசுவாசிக்கும் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நமக்கு அது நீதி ஆகுது, பாவம் மன்னிக்கப்படுது. 2வது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே
அறிக்கை பண்ணப்படும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்னது? வாயில அறிக்கை செய்யணும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. உபாகமம் 30 அதாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க அதன்படி நடக்க எங்களால முடியாது அப்படி நீங்க சொல்றதுக்கு 11 பாருங்க. நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும்படி எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்க அது சமுத்திரத்திற்கு புறம்பிலும் இல்லை. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. எங்க இருக்குது? வாயில, இருதயத்துல. இந்த இருதயத்துல விசுவாசிச்சு வாயில சொல்ல சொல்லி இங்கேயும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். இது கட்டாயம் இல்லை, சாய்ஸ் உங்களுது. நீங்க எதனா சூஸ் பண்ணிக்கங்க. ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா, நன்மை வேணுமா, தீமை வேணுமா, உங்க முன்னாடி கொடுத்துருக்கேன். நீங்க வானத்து மேல போய் எடுத்துன்னு வர கஷ்டமும் கிடையாது, பாதாளத்துக்கு கீழே போய் எடுத்துன்னு வர அளவுக்கு கஷ்டமும் கிடையாது. உங்க இருதயத்துல உங்க வாயில இருக்கு. ஜீவன் வேணுமா, இயேசுவை விசுவாசிங்க. ஆசீர்வாதம் வேணுமா, இயேசுவை விசுவாசிங்க. நன்மை வேணுமா, இயேசு தேவன் விசுவாசிங்க. அப்ப இது 3 கிடைக்கும். கேட்டுன்னு இருக்கிற ரகசிய ரட்சிப்புல இருக்கிறவங்களும் தைரியமா வெளியே வாங்க. அது உங்க நன்மைக்கு தான் ரட்சிப்பை தவிர கர்த்தருக்கு எந்த பலனும் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க. ரட்சிக்கப்படுறது நம்ம நடதுக்கு, அதனால கர்த்தருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இருதயத்துல மாத்திரம் இல்லை, வாயில எல்லாரும் முன்னாடி அறிக்கை செய்யுங்க. அப்பதான் நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்களால ஏன் உலகமும் ரட்சிக்கப்படும். அதுதான் நம்முடைய அழைப்பு. அதை ஒரு நாள் விட்டுடாதீங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்க எல்லா தெய்வத்தோட அவரும் ஒரு தெய்வம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இயேசு ஒருத்தர் தான் மெய்யான தேவன். அண்ட சராசரங்களை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர். நமக்காக காணக்கூடாத தேவன் மனிதனாய் வந்தவர், ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்தவர். பரிகாரத்துக்காக, பாவ பரிகாரத்துக்காக, சாவ பரிகாரத்துக்காக, ஜென்ம பாவத்துக்காக, ஜென்ம வியாதிக்காக, எங்கெங்கேயோ காடு, மலை, சமுத்திரம், எங்கெங்கேயோ ஊரா அலையிறீங்களா? கர்த்தர்கிட்ட வாங்க. இலவசமா உங்க எல்லா சாபத்தையும் பாவத்தையும் உங்க வியாதியையும் மனவேதனையும் எடுத்து போட்டு நித்தியமான சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க உங்க சொந்த தெய்வம் இருக்கிறாரு. உங்களை படைத்த தேவன் இருக்கிறாரு. ஒரு நாள் விட்டுடாதீங்க. அல்லேலூயா, ஆமீன். அதான் இங்கே அந்த கடுகளவு சின்னதாக கடுகு தான். அதை விசுவாசிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது பரலோக ராஜ்யத்தின் மகிமை வரலையும் அந்த கடுகளவு விசுவாசம் நம்மளை கூட்டின்னு போயிடுது, ரட்சிப்பை கொடுத்து. அல்லேலூயா. அதில் சாதாரணமாக போட்டிருக்காங்க, அதனால் வேத ரகசியம் அவ்வளோ இருக்குது. அல்லேலூயா, ஆமீன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது 33 பாருங்க. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது கூட மிக மகிமையான பரலோக ரகசியம். புளித்த மாவு குறித்துங்க சொல்றாரு. புளித்த மாவுல நம்ம என்ன செய்வோம்? இட்லி தோசை செய்வோம், இன்னும் ஆப்பம் செய்வோம்னு நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா? எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதுக்கு என்னவா இருக்கணும்? அந்த ப்ரெசஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு அது 3 படி அப்படின்னு சொல்றாரு. 3 படின்றது நிறைவு, குறை இல்லாமல் பூரணமாக நம்மளுக்கு கிடைக்கிற நிறைவு தான் 3 படி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் ஆதியாகமம்
18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 புருஷர்கள் வருவாங்க இல்லையா ஆபிரகாமை பார்க்குறதுக்கு. அதில் ஒருத்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ வந்து ஆபிரகாம் என்ன பண்ணுவாங்க, விருந்து பண்ணுவாங்க இல்லையா. அதை ஓடி போயிட்டு சாரா கிட்ட சொல்வார், நீ சீக்கிரமாக 3 படி மெல்லிய மாவு எடுத்து அப்பா சுடு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இல்லையா. அந்த இங்கேயும் அப்படி தான் சொல்கிறாரு, 3 படி மாவில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. இந்த 3 படி அப்படி மாவு அரிசி என்ன பண்ணுவாங்க, ஊற வைப்பாங்க இல்லையா. அது உடனே மாவுனா அப்பம் சுட்டுடலாம், உடனே அதை புளிக்க தேவை கிடையாது. ஏன்னா இங்கே புளித்த மாவை குறித்து சொல்கிறாரு. புரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியும் இது, ஆண் பெண் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாம் சமைக்க கற்றுக்கிட்டாங்க இப்போ இல்லைங்களா. ஆமாம், பெரிய பெரிய ஹோட்டல் அதிகாரிங்கெல்லாம் பார்த்தாக்கா யார் தான், ஆண்கள் தான் இல்லைங்களா. அதனால் வீட்டிலருந்து பெரிய பெரிய கடை ரெஸ்டாரண்ட் வரலையும் ஆண்கள் தான் செய்கிறாங்க. அதனால் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ மாவும் புளிக்கணும் இட்லி தோசை சுடுறதுக்கு. அதே மாதிரி மாவு அதிகமாகவும் புளிச்சிடக்கூடாது, இட்லி தோசை சுடாத மாதிரி. அப்போ எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தணும் பாருங்க, இதை தான் இங்கே சொல்கிறாரு. அப்படி இதுக்கு இன்னும் ஆழமான தெளிவாக நம்ம பார்த்தாக்கா யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 15-16 சொல்வார், நான் இவங்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்குங்க அப்படின்னு ஜெபிக்காம இந்த உலகத்திலிருந்து உங்களை ரட்சிங்க நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லாதது போல இவங்களும் இந்த உலகத்துக்கு உரியவங்க இல்லை அப்படி சொல்லி பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆமாங்க, நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவங்க இல்லை. ஏன்னா ஏசப்பாவு கூட இந்த உலகத்துக்கு உரியவர் இல்லை அப்படிதான் சொல்றாரு பிதா கிட்ட. நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் இல்லை. இவங்க யாருக்கு எதுக்கு உரியவங்க, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவங்க அப்படின்னு சொல்வாரு. அப்படின்னா நம்ம உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகத்துக்குரியவங்க இல்லைன்றத நம்ம ஆழமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து ஒரு பரதேசி, நமக்கு இது ஒரு வாடகை வீடு மாதிரி. நமக்கு நித்தியமான சொந்த வீடு எது, பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. இதை தான் இந்த புளித்த மாவுடைய ரகசியம். புளிக்கணும் மாவு இட்லி தோசை சுடுறதுக்கு, அதிகமாக புளிக்கக்கூடாது. இட்லி தோசை சுடாமல் இருக்கிறதுக்கு, கெட்டு போயிடும் அதிகமாக புளிச்சிட்டா. அதே மாதிரி தான் நம்ம உலகத்தில் இருக்கணும், ஆனால் நம்ம உலகத்துக்குரியவங்க அல்ல அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் வச்சுன்னு இந்த பூமியில் சத்தியத்தின்படி வாழணும். அதுதான் இந்த புளித்த மாவுக்குரிய ரகசியம். அல்லேலூயா, ஆமே. 13 எல்லாமே பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையாகவே இருக்குது. அதுக்காக ஆவியானவர் கொடி கொடி ஸ்தோத்திரம். நம்ம 36 பார்த்தாக்கா டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் இல்லை இதுக்கப்புறம் இதை வாசிக்க. நம்ம வந்து அடுத்த பாகத்தில் இதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து ஆவியானவர் என்ன சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்க. இன்னும் மகிமையான வேத ரகசியத்தை கர்த்தர் இன்னும் வருகிற வசனங்கள் இன்னும் மகிமையாக இருக்கும், நம்ம தியானிக்கலாம். எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நானும் உங்களுக்காக டெய்லி ஜெபிச்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. அந்த வசனமெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நம்மளை அர்ப்பணிப்போம். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க, எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. ஏசப்பா தட்டும் போது நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய பரலோக ராஜ்ய விருந்துக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். மற்றவங்கள ஆயத்தப்படுத்துவோம். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் அதை விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.
நீ